குட் மார்னிங். உங்களுக்கு ஒக்சோ அந்நியன்கள்ட்ட பெயரிடும் ஒக்சி அமிலங்கள்ட்ட பெயரிடும் போன தந்திருந்தான். ஆக்சிஜனையும் மைய அணுவையும் கொண்ட அமிலங்களை ஒக்சி அமிலங்கள் சொல்றோம். அங்க மைய அணுவின் பெயரோட இக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விகுதி சொல் சேர்க்கப்பட்டு அதிண்ட ஒக்சியேட்டன் வளைந்த அடைப்பு குறிகளை போட்டு இடைவெளியை தொடர்ந்து அசிட் என்று குறிப்போம். இதுவரைக்கும் எழுதின இடைவெளிகள் எல்லாம் எழுத்து இடைவெளிகளாக இருக்கும். சாதாரணமாக ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இடையில என்ன இடைவெளி இருக்குமோ அது இருக்கும். அந்த அசிட் என்று எழுதுகளை மட்டும் ஒரு மேலதிகமாக ஒரு இடைவெளி ஒன்று அங்க உருவாக்கப்படுவதை பார்க்கலாம். இப்ப அந்த IUPAC ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதால இதுல மீறும் போது இந்த பேரேடு பிழையாக இருக்கு. முதலாவது எழுத்து தொடக்கம் முடியும் வரை சிமோல் எழுதப்படும் சொல்லியிருக்கோம். இனி நாங்கள் சிக்கலாயன்கள்ட்ட பேரிட்ட பற்றி பார்ப்போம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சிக்கலாயன்களின் பேரிடு. சிக்கலாயன்களின் பேரிடு. பொழுது சிக்கலாயன்கள் என்று சொன்னால் என்னன்னு இப்ப தெரியும். டி பிளாக் படிச்சுட்டேன். அதனாலதான் நான் கடைசியாக அதை வச்சு படிப்பிக்க வந்தேன். சரி, அப்ப இனி நான் சிக்கலாயன்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், மைய அயன் என்று இருக்கும், இணை என்று இருக்கும். அந்த ஈதல் பிணைப்பால் உருவாக்கப்படுகின்ற ஒரு அயனத்தை நாங்கள் சிக்கலாயன், சிக்கல் சேர்வுகள் என்றெல்லாம் சொல்லப்படும். ஏற்கனவே நாங்கள் தோகு மூலகங்கள் சிக்கலாயன்களை தோற்றுவிக்கின்ற ஆற்றல் என்று படிக்கும்போது படித்திருக்கோம். மைய அணு அல்லது மைய அயன் இணைந்து கொள்ளுகின்ற இந்த கூட்டங்கள் இணைகள் என்று சொல்லப்படும். அவை ஈதல் பிணைப்பின் மூலமாக தங்களோட தனிச்சோடி இலத்திரங்களை மைய அணு அல்லது அயனின் வெற்றோக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவை சிக்கலாயன்களை உருவாக்குகின்றது. ஆக இங்க சிக்கலாயன்கள்ட்ட பேரீடுகளை பற்றி நாங்கள் கதைக்கிறதாக இருந்தால் இரண்டு கூறுகள் காணப்படும். ஒன்று மத்திய அணு அல்லது அயன். இவரை குறிப்பிட வேண்டும். மத்திய அயன் அல்லது மத்திய அணு என்று சொல்லலாம். மத்திய அயன். நாங்கள் பொதுவாக அயன்களை பார்ப்போம். அணுவும் மத்தியமாக இருக்கலாம். சிக்கல் சேர்வைகளை அணுவும் தோற்றுவிக்கலாம். இந்த பகுதியை நாங்கள் இணைகள் என்று சொல்லியிருந்தோம். ஆகவே பெயரீட்டில இவைகளை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இணைகள். எங்களோட பெயரீட்டில இந்த இணைகளும் மத்திய அணுவும் முக்கிய இடம். சரிதான். அப்ப இணைகள் என்று சொல்லும் போது நாங்கள் படிச்சிருக்கிறோம். Cl- ஒரு இணையாக பார்த்திருக்கிறோம். OH- ஒரு இணையாக பார்த்திருக்கிறோம். சரிதான். அதே போல H2O-வையும் ஒரு இணையாக பார்த்திருக்கிறோம். NH3-ஐயும் இணையாக பார்த்து நிறங்களை பற்றி எல்லாம் கதைச்சிருக்கிறோம். சரிதான். இப்ப இது மட்டும்தான் இணை என்று இல்லை. இது தவிர நிறைய இணைகள் இருக்கு. கார்பனோராக்சைடும் ஒரு இணையாக தொழிற்படக்கூடிய, அதே போல நைதரசனோராக்சைடும் இணையாக தொழிற்படக்கூடிய, இப்படியே இங்க ஏகப்பட்டது இருக்கு. H- இருக்கு, Cn- இருக்கு, அலசன்கள் என்றால் Br-, F-, I- அப்படியே போகலாம். அப்ப அப்படி இதுவும் இணையாக இருக்கு. இது தவிர சில நேரேற்றப்பட்ட கூறுகளும் இணையாக காணப்படலாம். இது நேரேற்றப்பட்ட கூறுகளும் இணையாக காணப்படலாம். அப்ப இணை இணை தான் கொண்டிருக்கின்ற ஏற்றத்தின் அடிப்படையில 3 வகைப்படுத்தப்படுது. சரி, இணை தான் கொண்டிருக்கின்ற ஏற்றத்தின் அடிப்படையில 3 வகையாக பார்க்கப்படுது அல்லது வகைப்படுத்தப்படுது என்று சொல்லலாம். ஒன்று, மறையேற்ற இணைகள். இந்த இணைகள்ல மறையேற்றம் இருப்பதால இந்த இணைகளை நாங்கள் மறையேற்ற இணைகள் என்று சொல்லுவோம். மறையேற்ற இணை. மற்றது நடுநிலை இணைகள். ஏற்றமற்றவை நடுநிலை இணைகள்.
நேரேற்ற இணைகள் என்று சொல்லி இவற்றை நாங்கள் 3 வகையாக பார்க்கலாம். நேரேற்ற நீங்கள் இந்த நேரேற்ற இணைகள் இணைஞ்ச சந்தர்ப்பங்களை பார்த்திருக்க மாட்டீங்க. எங்களோட சிலபஸ்லயே அதை பற்றி பெருசா குறிப்பிடையில இப்படி ஒரு இணையின் டைப் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். சரிதான். அப்ப இணையின் ஏற்றத்தை அடிப்படையாக கொண்டு இணைகளை நாங்கள் 3 வகையாக பார்க்கிறோம். ஒன்று மறையேற்ற இணை, நடுநிலை இணை, நேரேற்ற இணை. இந்த இணைகள்கிட்ட பெயர் வந்து இணைகள்கிட்ட பெயர் மறையேற்ற இணைக்கு ஒரு மாதிரியும் நடுநிலை இணைக்கு ஒரு மாதிரியும் நேரேற்ற இணைக்கு ஒரு மாதிரியும் அமைவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப மறையேற்ற இணைகள்கிட்ட பெயரீட்டில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இப்ப சிஎல் மைனஸுக்கு என்ன பெயர் வைக்கணும்னு சொன்ன மூலக அணுவோட ஓ என்ற விகுதி சொல்லோட முடியும் என்று சொல்லி பொது ரூல் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பழைய சிலபஸ்ல 2011 நியூ சிலபஸுக்கு முந்தைய சிலபஸ்ல இதுக்கு பெயர் வைக்கும் போது நாங்கள் குளோரோ அப்படி என்று சொல்லி ஒரு பெயரை குறிப்பிட்டுக்கொள்ளும். குளோரோ, ஹைட்ரோக்சோ, ஹைட்ரிடோ, சயனோ இந்த மாதிரி இதுக்கு பெயர் வச்சு கொள்ளலாம். ஆனால் 11ஆம் ஆண்டு புதிய சிலபஸ்ல வந்து இந்த முடிவுல வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. அங்க நாங்கள் ஓவென்ற விகுதி சொல் என்று குறிப்பிட்டாலும் எழுத்து ப்ரொனன்சியேஷன் வந்து குளோரிடோ என்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப இடோ என்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த இடை விகுதி சொல் வந்து சேரும். ஆனா அப்படி ஒரு தரம் விகுதி சொல்லுக்கு சொல்லிக்கணும். இது ஓவிலா முடியுது. அப்ப குளோரிடோ அப்படி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப நீங்கள் 2011ஆம் ஆண்டுக்கு முந்தைய பாஸ்ட் பேப்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க இந்த மறையேற்ற இணைகள்கிட்ட பேர் வந்து இப்படி குளோரோ, புரோமோ, அயடோ, குளோரோ, சயனோ இந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு பிற்பட்ட சிலபஸ்ல இது குளோரிடோ அப்படின்னு சொல்லி எல்லாம் புளோரிடோ, சயனிடோ, ஒப்சிடோ அன்றைய வெனேடியத்துகள் ஒப்சிடோ, வெனேடியம் அந்த மாதிரி மறையேற்ற இணைகள் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் பார்க்கும்போது குழப்பம் பெறலாம். அது 2 உண்டு தான். ஒரு சில ஸ்கீம்ல பெயர் கேட்டுட்டு 2ஐயுமே அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்ப அந்த கதை கிடையாது. ஏன் இந்த சிலபஸ் மாதிரி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அடுத்த அப்டேட்டும் வந்துச்சு. அப்ப இனி நாங்கள் அதுக்கும் இதுவும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்றது பொருத்த பாடில்லை. அப்ப நீங்கள் இனிமேல் பேர் எழுதும் போது அவற்றுக்கு ஐடிஓ அப்படி சேர்த்து இடோ என்று நீங்கள் யோசிச்சு கொள்ள. ஆனா ஓ என்றுதான் நான் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லலாம். குளோரோன்ற மாதிரி தான் குளோரிடோ முடியும். முடிப்பு சொல் வந்து ஓ என்ற விகுதி சொல்லோட முடியும். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் மறையேற்ற இணைகள் இருக்கு. அந்த மறையேற்ற இணைகள்கிட்ட பெயரை நாங்கள் முதல் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன் ஒரு சிக்கல் அயன் வந்து மைய அணுவையும் இணையையும் கொண்டிருக்கும். அப்ப இணைய பெயரிட வேணும். என்ன இணை இருக்குன்னு பெயரிட வேணும்னா இணை என்ன வகை என்று பார்க்கணும். அந்த வகை இணைக்கு என்ன பேர் இருக்குன்னு சொல்லி முதல் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கோம். நடுநிலை இணைகளுக்கு ஸ்பெஷலா ஒரு பேரும் இல்லை. அவை வந்து அவற்றின் மூலம் சேர்வை பேரை எடுக்கும். இதை வந்து தனித்துவமாக ஒன்று இதுக்கு ஒரு பொதுவான இங்க சொல்றேன் தானே ஓ ஒன்று முடியுமென்னு சொல்றோம். அப்படி இல்லை, பொதுவான பேர். இது வந்து அக்வா என்ற ஒரு பெயராலே அடையாளப்படுத்தப்படும். அக்வா எங்கே எல்லாம் நீர் இருக்குதோ அது அக்வான்னு சொல்லிக்கணும். இது வந்து அமைன். இதுல டபுள் எம் பாவிக்கப்பட வேண்டும். அமைன் அமைன் என்று எழுதி போட்டு டபுள் எம்மா சிங்கிள் எம்மான்னு யோசிக்க அம்மைன் என்று எழுதி விட்டீங்கன்னா குழப்பம் பெறாது. சியோ இணையாக இருந்தால் கார்போனைல். கார்போனைல் இது வந்து நைட்ரோசைல் என்று சொல்றோம். நைட்ரோசைல். இன்னோ வந்து இணையாக இருந்தால் நைட்ரோசைல். எங்களோட சிலபஸ்ல இந்த 3 நடுநிலை இணைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாங்கள் பழைய சிலபஸ்ல இன்னோவையும் பார்த்துனாங்க. ஆகவே 4 உங்களுக்கு தந்திருக்கேன். நைட்ரோசைல் இணைகள் வந்து மறையேற்ற இணைகளாக இருக்கலாம், நடுநிலை இணைகளாக இருக்கலாம், நேரேற்ற இணைகளாக இருக்கலாம். மறையேற்ற இணைகள்கிட்ட பேரிட்டு இந்த மாதிரி எழுதப்படும்.
நடுநிலை இணைகளுக்கு அந்தந்த சேர்வைகளுக்கு தனித்துவமாக அவர்களுக்கு பேர் இருக்கு. அந்த பெயர்களை கொண்டு அவை அடையாளப்படுத்தப்படும். H2O இருந்தால் அதன் பேர் அக்வா, NH3 இருந்தால் அமைன், CO இருந்தால் கார்போனைட், NO இருந்தால் நைட்ரோசைட் என்று சொல்லி இவற்றின் பேரிடு வந்து அமைன். இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக. நேரேற்ற இணைகள் வந்து இயம் என்று முடியும். இயம் இந்த NH2 NH2க்கு ஒரு பேர் இருக்கு, ஹைட்ரசீன். ஹைட்ரசீன் என்று சொல்றாங்க. ஹைட்ரசீன் N2H4 ஹைட்ரசீன். ஹைட்ரசீன் ஹைட்ரசீனியம் என்று சொல்லி இதுக்கு பேர் வரும். ஹைட்ரசீனியம் ஹைட்ரசீனியம் என்று சொல்லி இதுக்கு பேர் வரும். இது NH2 NH3 பிளஸ் ஹைட்ரசீனியம். ஸ்பெல்லிங் ஒரு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஹைட்ரசீனியம், ஹைட்ரசீன், ஹைட்ரசீனியம் சொல்லி இந்த பேர் வந்து அமையும். இதே மாதிரி வேறு ஏதாவது நேரேற்ற இணைகள் காணப்பட்டதாக இருந்தால் அவை வந்து இயம் என்ற விகுதி சொல்லோட முடிகிறத பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு சிக்கலாயன்கள்ட்ட பேருல வந்து இணைகள் வந்து மிக முக்கியமானவை. இணைகளை நீங்கள் தெளிவான முறையில் குறிக்க வேண்டும். அந்த இணைகளுக்கு 3 டைப் சொல்லியிருக்க. 3 டைப்புக்கு 3 விதமான பேர் இருக்கு. இது ஐ என்ன ஹைட்ரசீன். ஹைட்ரசீன் ஸ்பெல்லிங் கை ரெண்ட வழக்கத்துக்கு மூளை யோசிச்சா மூளைக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப தேவையில்லா யோசனை எல்லாம் செய்யும். ஹைட்ரசீனியம், ஹைட்ரசீன், ஹைட்ரசீன்ல இருந்து ஹைட்ரசீனியம். சரிதாங்க. ஹைட்ரசீன் தலையங்கம் போட்டுக்கொண்டிருக்கோம். சிக்கலயன்களின் பேரிடு. அதுல சின்ன தலையங்கம் இணைகள். ஏற்கனவே இணைகள் என்னென்று படிச்சிருக்கிறோம். ஒரு ஈதல் பிணைப்பின் மூலம் இணைஞ்சு கொள்ளுகின்ற கூட்டங்களை தான் நாங்கள் இணைகள் என்று சொல்றோம். சின்ன தலையங்கம் போடுவோம். இணைகள் மைய அணுவின் வெட்டோபிட்டலுக்கு மைய அணுவின் வெட்டோபிட்டல்களுக்கு மைய அணுவின் வெட்டோபிட்டல்களுக்கு தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குவதன் மூலம் தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குவதன் மூலம் தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குவதன் மூலம் ஈதல் பிணைப்பினால் இணைந்து கொள்ளுகின்ற கூட்டங்கள் ஈதல் பிணைப்பினால் இணைந்து கொள்ளுகின்ற கூட்டங்கள் ஈதல் பிணைப்பினால் இணைந்து கொள்ளுகின்ற கூட்டங்கள் இணைகளாகும். இணைகளாகும். இணைகளாகும்.
அடுத்த பந்தியாளை கொள்வோம். இவை கொண்டுள்ள ஏற்றத்தை அடிப்படையாக கொண்டு 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 இணைகள் 3 வகைப்படுத்தப்படுகின்றன. இணைகள் 3 வகைப்படுத்தப்படுகின்றன. இணைகள் 3 வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று, இந்த மறையேற்ற இணைகள் என்று சொல்றதை அந்நியன் இணை என்று சொல்லலாம். இது அந்நியன் தான். ஒன்று, அந்நியன் இணைகள். அந்நியன் இணைகள் அல்லது மறையேற்ற இணைகள். அந்நியன் இணைகள் அல்லது மறையேற்ற இணைகள். இணைகளை 3 வகையா பார்க்கிறோம். ஒன்று, மறையேற்றம் இருந்தால் அது அந்நியன் சொல்லலாம். அப்ப அந்நியன் இணைகள் அல்லது மறையேற்ற இணைகள். இரண்டாவது, நடுநிலை இணைகள். நடுநிலை இணைகள். நடுநிலை இணைகள். மூன்றாவது, கட்டியன் இணைகள் அல்லது நேரேற்ற இணைகள். கட்டியன் இணைகள். கட்டியன் இணைகள் அல்லது நேரேற்ற இணைகள். கட்டியன் இணைகள் அல்லது நேரேற்ற இணைகள். இതാണ് கட்டியன் இணைகள் அல்லது நேரேற்ற இணைகள். கலையங்கம் போட்டு கொடுத்தோம். அந்நியன் இணைகள். அந்நியன் இணைகள் அல்லது எதிரேற்ற இணைகள். எதிரேற்ற இணைகள். எதிரேற்ற இணை. எதிரேற்ற இணை எதிரேற்ற இணை அவற்றின் ஆங்கில பெயரின் முடிவில் அவற்றின் ஆங்கில பெயரின் முடிவில் எதிரேற்ற இணை அவற்றின் ஆங்கில பெயரின் முடிவில் ஓ என்ற விகுதி சொல் சேர்க்கப்பட்டு ஓ என்ற
விகுதி சொல் சேர்க்கப்பட்டு எழுதப்படும். ஆங்கில பெயரின் முடிவில் ஓ என்ற விகுதி சொல் சேர்க்கப்பட்டு எழுதப்படும். ஓ என்ற விகுதி சொல் சேர்க்கப்பட்டு எழுதப்படும். சரிதான், கொஞ்சம் தாரன் நோட் பண்ணி கொள்வோம். Cl மைனஸ் Cl மைனஸ் உங்களுக்கு தெரியும், செறிந்த எச்சியலோட சிக்கலாயம் படிச்சிருக்கோம். Cl மைனஸ் இதுக்கு குளோரிடோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கொள்ளும். குளோரிடோ வேறிட்ட கவனிக்கும். குளோரோ என்று முடியாது, குளோரிடோ. குளோரிடோ இதான் இந்த பேர், குளோரிடோ. அடுத்தது Br மைனஸ் புரோமிடோ. புரோமிடோ புரோமிடோ. I மைனஸ் அலசன்கள் அதிகமாக இணையாக இருக்கும். I மைனஸ். அயடிடோ. அயடிடோ. I மைனஸ். அயடிடோ. அடுத்து H மைனஸ் ஹைட்ரிடோ. 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 H மைனஸ் ஹைட்ரிடோ. ஹைட்ரிடோ. அடுத்தது O2 மைனஸ் வனேடியத்தை எழுதினார். ஆக்சிடோ. ஆக்சிடோ. OH மைனஸ் ஹைட்ரோக்சிடோ. 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 Cn minus cyanidо. Cyanidо. SCN minus diocyanate என்று சொல்றோம். diocyanate. diocyanate. NO2 minus nitritro. 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 இதுக்கு மேல எழுத வேண்டிய ஒன்று இருந்தது புளோரின். F மைனஸ். கவனம், F மைனஸ். வளமே நாங்க ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் FLO போடுறாங்க. ஆனா புளோரின் ஆங்கிலம் வந்து அப்படி இல்லை. பார்த்ததே கொடுப்போம். வளமையா ஃப்ளோ என்ன சொல்லுவோம், FLO ஜூ அப்படிதான் சொல்ல வரும். இதுன்ற பேர் அப்படி இல்லை. புளோரின் FL ஜூஓ என்று வரும். ஃப்ளோ FL OU வராது, ஜூஓ. வளமையான ப்ரோனன்சியேஷன்ல இருந்து இந்த எழுத்து வித்தியாசப்படுது, கவனிப்பு. FL ஜூஓ. புளோரிடோ. வலசன்கள்ல Cl மைனஸ், Br மைனஸ், I மைனஸ், F மைனஸும் இருக்கலாம். இந்த ஃப்ளோவில் வார ஸ்பெல்லிங் இது இருக்க பாருங்க. வளமையா ஃப்ளோ இல்லைன்னா நாங்க FL OU போடுவோம். ஆனா இங்க ஜூஓ வருது. புளோரிடோ. இதுல எங்களோட கைட்ல சிலது குறிப்பிடப்பட்டது, சிலது நான் மேலதிகமாக தேவைப்படும் தந்திருக்கேன். கைட்ல இருக்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஸ்டார் பண்ணி கொள்ளுங்க. Cl மைனஸ், Br மைனஸ், OH மைனஸ்,
Cn மைனஸ். இவை வந்து மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்நிய நிலைகளுக்கு உதாரணமாக தந்திருக்கேன். அதுக்காண்டி மற்றதில் தேவை இல்லை என்று இல்லை. நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துறது என்ற பேரிடலாம் இதுல தந்திருக்கு. அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் சேர்வையில Cl மைனஸ் இருக்கும் என்றால் குளோரிடோ ஒன்று எழுதுவதன் மூலம் அந்த Cl மைனஸை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நீங்கள் செறிந்த HCl சிக்கலான் படிச்சிருக்கிறீங்களா? அந்த சிக்கலான் IUPAC பேரிட்ட தெர சொல்லி கேட்டால் குளோரிடோ ஒன்று தான் எழுதணும். தயோசயனேட்டோ தயோசயனேட்டோ தான் இருக்கு. ஏன் ஸ்பெல்லிங்ல வித்தியாசம் இருக்கா? N2O4 வந்து இணை இல்லை. N2O4 ஒரு இணை இல்லை. ஏன் N2O4 என்ற பேர் இப்ப உங்களுக்கு தேவைப்படுது? N2O4 ஒரு இணை இல்லை. N2O4க்கு பேர் எழுதுறதாக இருந்தால் அது நீங்கள் அலோகங்கள் உருவாக்குகின்ற சேர்வைகள்கிட்ட பேர் எழுதணும். நைதரசன் இருக்கு, ஒட்சிஜன் இருக்கு. 2 நைதரசன் இருக்கிறதால டைநைட்ரஜன். 4 ஒட்சிஜன் இருக்கிறதால டெட்ரோக்சைட் என்று வருது. டெட்ரோக்சைட். இது அலோகங்கள்ட்ட பேரிட்ட விதியை பயன்படுத்தி எழுதுற பேரே தவிர இதை நீங்க இப்ப சிக்கல எங்களுக்குள்ள ஒண்ணு வந்து குழப்பக்கூடாது. குழப்பக்கூடாது மீன்ஸ் நீங்க என்ன குழப்பறன்னு சொல்ல நீங்க குழம்பக்கூடாது. இதுல நாங்கள் பார்க்கறது இணைகள். N2O4 வந்து ஒரு சேர்வை. அது சேர்வைக்குரிய பேரிட்ட முறை இருக்குதானே, அலோகங்கள்ட்ட பேரிட்ட முறை. நீங்க 3வது யூனிட்ல அதானே படிச்சிருக்கீங்க. இதுல SCN மைனஸ் இந்த பெயர் வந்து டயோ THIOCYANATO டயோசயனேட்டோ. இது ஹைட்ரோக்சிடோ. உங்களை நான் போட்டு விட நீங்க பார்த்து எழுதி கொடுங்க. நீங்க சரியா? அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்வோம். நடுநிலை இணைகள். நடுநிலை இணைகள். நடுநிலை இணைகள் விளைகொள்ளுங்க. நடுநிலை இணைகளுக்கு நடுநிலை இணைகளுக்கு நடுநிலை இணைகளுக்கு விசேடமான முடிவு பெயர்கள் இல்லை. விசேடமான முடிவு பெயர்கள் இல்லை. விசேடமான முடிவு பெயர்கள் இல்லை. வழமையாக அதன் மூலக்கூறின் பெயர் பயன்படுத்தப்படும். வழமையாக அதன் மூலக்கூறின் பெயர் பயன்படுத்தப்படும். வழமையாக அதன் மூலக்கூறின் பெயர் பயன்படுத்தப்படும். வழமையாக அதன் மூலக்கூறுகளின் பெயர் பயன்படுத்தப்படும். எனினும் சில விதிவிலக்குகளும் உண்டு. எனினும் சில விதிவிலக்குகளும் உண்டு.
நடுநிலை இணைகள் என்று சொன்னால் எப்போதும் மூலக்கூறின் பெயர் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் இல்லை, எனினும் சில விதிவிலக்குகளும் உண்டு. நடுநிலை இணை நடுநிலை இணை நாங்கள் பார்க்கிற நடுநிலை இணைகள் ஒன்று நீர், மற்றது அமோனியா. கட்டாயம் மிக முக்கியமான ஆக்களே சிக்கல் நிறம் பார்க்கணும். அந்த நிறத்துக்கான மனுஷன் பேரை கேட்கலாம். அடுத்தது கார்பனோர் ஆக்சைடு, அடுத்தது வந்து எண்ணோ. எங்களோட சிலபஸ்ல இந்த மூன்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். H2O நாங்கள் எப்படி அடையாளப்படுத்துவோம்னு சொன்னால் அக்வா, AQUA அக்வா. இது அமைன், டபுள் அமைன். இது கார்போனை, கார்போனை, நைட்ரோசைடு, நைட்ரோசைடு. எல்லாம் சிமோன் எழுதி கொள்ளுங்கள். இந்த ஸ்பெல்லிங் தயோசயனைட்டோ அப்படி இல்லை, எண்ணெய் வரையில எண்ணெய் தான் போட்டிருக்கு. தயோசயனைட்டோ எழுதணும்ன்றது அங்க ஒரு அவசியம் இல்லையா? நடுநிலை இணைகளுக்குள்ள ஒரு நோட்ஸ் சொல்லியிருக்கேன், கவனிங்க. நடுநிலை இணைகளுக்கு விசேடமான முடிவு பெயர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கேன். முதலாவது விஷயம், இங்க நான் சொன்னால் ஒவ்வொரு விகுதி சொல்லோட முடியும்னு சொல்லி, அப்படி எந்த விதமான விசேடமான இதுவும் இங்கே இல்லை. அது முதலாவதா சொல்லப்பட்டிருக்க போயிடுச்சு. அடுத்த சொல்லியிருக்கேன், நடுநிலை மூலக்கூறுகள் இணைகளாக செயற்படும் போது மூலக்கூறின் பெயர் பயன்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கேன். அமைன், நைட்ரோசைடு, கார்போனைடு, அக்வா மூலக்கூறின் பெயர் பயன்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கு. எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அது உண்மையில் என்பதற்காக சில விதிவிலக்குகளை உண்டு என்று சேர்க்கப்பட்டிருக்கு. நடுநிலை இணைகள் என்றால் கட்டாய மூலக்கூறின் பெயர் தான் பயன்படுத்தப்படும் என்று இல்லை. சரி, அடுத்தது வந்து நடுநிலை இணைகள், நேரேற்ற இணைகள் அல்லது கட்டிய இணைகள். எங்கட சிலபஸ்ல இதை பற்றி குறிப்பிடப்படையில, ஆனா உங்களுக்கு தெரியணும் தான், இணைகள் 3 இருக்கின்றன. கட்டிய இணைகள் அல்லது நேரேற்ற இணைகள். நேரேற்ற இணைகள் தெளிவுகளும் NH2 NH3 பிளஸ், இது NH2 இது NH3 பிளஸ். கட்டிய இணைக்கு உதாரணம் ஹைட்ரசீன், ஹைட்ரசீன்
இயம் என்ற முடிவு சொல்லோட வரும் என்றால ஹைட்ரசீனியம் என்று முடிவு. ஹைட்ரசீனியம் தயகம் போட்டுக் கொள்ளுங்க. கட்டிய நிலைகள் அல்லது நேரிட்ட நிலை. கட்டிய நிலைகள் அல்லது நீரேற்ற இணைகள். நேரேற்ற இணைகள் உள்ளபோது நேரேற்ற இணைகள் உள்ளபோது நேரேற்ற இணைகள் உள்ளபோது அவற்றின் ஆங்கில பெயரின் முடிவில் இயம் அவற்றின் ஆங்கில பெயரின் முடிவில் இயம் IUM ஹைட்ரசீனியம் இயம் எனும் விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். எனும் விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். எனும் விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். உங்களுக்கு குரூப்ல போட்டோன்னு பாருங்க. ஸ்பெல்லிங்களை நீங்களும் ஒரு ரீசெக் பண்ணுங்க. உங்களுக்கு 3D தோப்பு மூலகங்கள்ட்ட மையானவன் ஆங்கில பேர் தெரியும். അതിന്റെ ஸ்பெல்லிங்களும் தெளிவா இருக்கணும். 3D தோப்பு மூலகங்களோட சிக்கல எண்களை தோற்றுவிக்கக்கூடிய சில அந்நியங்கள், சில நேர நடுநிலை எண்கள், நேர எண்களை பற்றி காய்ச்சிருக்கேன். அநேகமாங்கட சிலபஸ்ல இந்த கட்டிய நிலைகள் பற்றி குறிப்பிடுவதில்லை. இருந்தா இப்படி பேரை போட வேண்டிய. இந்த பேரீடு என்பது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட உள்ளடக்கப்பட்டது. IUPAC விதிகளுக்கு அமையத்தான் பெயரிடலாம். நீங்கள் சில நேரத்தில் இந்த பெயரிட்ட வேறு ஏதாவது புத்தகங்கள்ல எடுக்கிறது கூட எவ்வளவுக்கு பொருத்தப்பாடுன்னு சொல்ல தெரியும். ஏனென்று சொன்னால் வேற நாடுகள் எங்கட ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுண்டு இல்லை, நாங்கள் ஃபாலோ பண்ற ரூல்ஸை எல்லா நாடும் ஃபாலோ பண்ணதுண்டும் இல்லை. அதாவது பெரிய பெரிய பிரச்சனை. யூனிட்டி என்றது சில இடத்துல மீறப்படுது, அதான் சிக்கல். IUPAC குறிவழக்குப்படி பெயரில் எழுதினால் எல்லாரும் ஒரே மாதிரி எழுதணும். எங்கட சிலபஸ்ல இப்படி எழுத சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நாங்கள் போய் வேறு ஏதாவது ஒரு புத்தகத்துல பார்த்தோம்னு சொன்னால் அங்க
அவர்கள் வேறு ஒரு மெதட்டில் எழுதியிருப்பார்கள். அதுக்கு புத்தகங்களும் எக்ஸ்பயர் ஆகி கொண்டிருக்கிறதும் ஒன்று இருக்கு. மற்றது அப்டேட்டுகள்ல ஒவ்வொரு நாடு இது இப்படி எழுதினாலும் சரி, இது இப்படி எழுதினாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் இந்த பேரிடன்று வரும்போது வெளியில போய் தேடுறதை விட எங்கட சிலபஸுக்கு உட்பட்ட இடத்துக்குள்ள பேரிட்ட பார்த்து அதிண்ட ரூல்ஸை ஃபாலோ பண்றது பொருத்தமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நாங்கள் ஒரு சிக்கல் அயனுக்கு பெயரிடுவோம். சிக்கல் அயனுக்கு பெயரிடுறதை பற்றி பார்ப்போம். எங்களுக்கு பரிச்சயமான சிக்கல் அயன்கள் இருக்கு நிறைய. அதுல எங்களுக்கு மிகவும் சந்தோஷமானது நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட். நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட் நீல நிறம். நீங்க படிச்சிருக்கிறீங்க Cu2+ நீர் நடுநிலை, ஆகவே இதற்கு ஏற்றம் +2. இது ஒரு சிக்கல் கட்டியன் என்று சொல்லிக் கொள்வோம். முதல்ல நாங்கள் பேரிட்ட பத்தி பார்ப்போம், பிறகு மிச்சத்தில் உள்ள புரோட்டோகாலை பார்ப்போம். சிக்கல் கட்டியன் இது ஒரு சிக்கல் அயன். இதுண்ட பேரிட்டுல 2 வகையான பகுதி இருக்கு. ஒன்று மைய அணு இருக்கு, இன்னொன்று இணை இருக்கு. அப்ப பேரீட்டின் போது கவனிச்சு கொடுங்க, சிக்கலாயன்கள்ட்ட பேரீட்டின் போது முதல்ல யாருடைய பெயரை எழுத வேணும் என்பதில இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். படம் இருக்குதானே, படம் கொஞ்சம் கூட பார்த்த ஒரு பழக்கம். படம் வந்து தமிழ் சினிமால பாத்தீங்கன்னு சொன்னா டைட்டில் போடுறது இருக்குல்ல, அங்க இருந்தே அந்த டைரக்டருக்கும் நடிகர்களுக்கும் இடையில முரண்பாடு ஆரம்பிக்கும். நான் எந்த வயசு, எந்த அனுபவம், எந்த சீனியோரிட்டி, மற்றது எந்த பேர், எனக்கு இருக்கிற புகழ், அது எல்லாத்தையும் ஆளாளுக்கு தூக்கி பிடிச்சு கொண்டு இன்னாட்ட பேருக்கு முன்னால எந்த பேர் வரணும், இன்னண்ட இவருக்கு பின்னால எந்த பேரை போடுவான்னு பெரிய ஒரு குளறுபடியே வரும். சரிதான்? அந்த டைட்டில் போடுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். அது அப்ப அங்க அவங்கள புரோட்டோகாலை தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். என்ன மாதிரியான சந்தர்ப்பத்துல இப்படி யார்கிட்ட பேர் முன்னுக்கு போடுறோன்னு ஒரு புரோட்டோகால் எல்லாம் வச்சிருக்கோம். அப்ப இங்க வந்து மைய அணு ஒன்று இருக்கு, Cu அயன் இருக்கு, இணை இருக்கு, நீர். இதில் யாருடைய பெயரை முதல் எழுத வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் அதுக்கு ஒரு புரோட்டோகால் தேவைப்படுது. எங்களுக்கு இது இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் ஒரு நியதி இருந்துச்சுன்னு சொன்னால் யாருமே கோவிக்கிற கொண்டு இப்படியும் எழுதலாம்ன்ட்டு இருந்தா தான் ஆளாளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது. சரிதான்? இதுல நியதிகள் இருந்தா அந்த நியதியை என்ன செய்யலாம், மாத்திடலாம். அது அப்படியே வேணப்பட்டிருந்தால் என்றால் ஒருத்தருக்கு என்ன செய்ய தேவையில்லைன்னா பயப்பட வந்து மாத்தவனுக்கிட்ட சிக்கல். சரிதான்? அப்ப Cu2H2O 6 × 2+ என்று சொன்னா இதுல Cu2+ இருக்கு, H2O இருக்கு. இது மைய அயன், இது இணை. முதல்ல யாருடைய பெயர் எழுதப்பட வேணும், அதுக்கு எங்களுக்கு விதி பணிக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல இணைகளின் பெயரை எழுத வேண்டும் என்று சொல்ல. இணைகளின் பெயரை முதலில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்ல. அப்ப இங்க யார் இணை? ஒரே வகையான இணை மட்டும் இருக்குது, ஆகவே பிரச்சனை இல்லை. இணைகளின் பெயரை முதலில் எழுதும். H2O என்பது இணை. H2O நடுநிலை இணை. அப்ப நடுநிலை இணைக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? அக்வா. நீருக்கு ஒரு பேர் இருக்கு, நடுநிலை இணை அக்வா. இதுல எத்தனை நீர் இருக்கு? 6 நீர் இருக்கு. சில நேரத்துல ஒரு நீரும் இருக்கலாம் தானே. அப்ப அதையும் நாங்கள் குறிச்சு காட்ட வரும். அப்ப ஒரு சிக்கல் சேர்வையில அல்லது சிக்கல் அயன்ல முதல்ல இணையின் பெயர் எழுதப்பட்டு அதனை தொடர்ந்து மைய அணுவாக இருக்கிற அயனின் பெயர், உலோகத்தின் பெயர் எழுதப்பட்டு ஆங்கில பெயர் எழுதப்பட்டு சிக்கல் கட்டியன் என்ற எழுதப்பட்டு வளமைய போல அதன் ஒட்சியை டர்ன் பிராக்கெட்டுகளை போட்டு இடைவெளியை தொடர்ந்து அயன் என்று எழுதுவோம். அப்ப முதல்ல இணைதான் எழுதப்படும், அதை தொடர்ந்து தான் மூலக பெயர் எழுதப்படும், மைய அணுவின் பெயர் எழுதப்படும். குறித்த ஒரு இணை ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில காணப்படும் போது குறித்த ஒரு நெஞ்ச நீர் வந்து 6 இருக்கு, ஆனா சில நேரத்துல 4 இருக்கு. Cu ஒரு சொரிந்த இக்கியல் ஒருக்கா சேர்த்த பண்ண என்ன நடக்கும், ஒரு நீர் பிரதியிடப்படும். அப்ப எண்ணிக்கை மாறும். இப்படி
குறித்த ஒரு வகையில ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை காணப்படும் போது அதை அடையாளப்படுத்துவதற்காக நாங்கள் முற்சேர்க்கைகளை பயன்படுத்திக் கொள்வோம். டை 2 இருந்தால் டை என்று சொல்லிக் கொள்வோம். 2 இருந்தால் 3 இருந்தால் ட்ரை என்று சொல்லிக் கொள்வோம். 4 இருந்தால் டெட்ரா என்று சொல்லிக் கொள்வோம். 5 இருந்தால் பெண்டா என்று சொல்லிக் கொள்வோம். 6 இருந்தால் ஹெக்ஸா என்று சொல்லிக் கொள்வோம். 7, 8 எல்லாம் இருக்கலாம். நாங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவுக்கு இணைப்பு ஒன்று நாங்கள் பார்க்கல, தனியாக நாங்கள் நிறுத்தி கொள்வோம். நாங்கள் ஹெப்டா என்று சொல்லலாம். எங்களுக்கு இவ்வளவு போதும். குறித்த ஒரு வகை இணையில ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை காணப்படும் போது அந்த எண்ணிக்கையை குறித்து காட்டுவதற்காக முற்சேர்க்கைகள் பயன்படுத்தப்படும். அப்ப இணையின் பெயர் முதல்ல எழுதப்பட வேணும் என்றால் சரி, சந்தோஷம். நீர் எழுதும். எத்தனை இருக்குது? 6 நீர் இருக்கு. ஆகவே ஹெக்ஸா என்ற முற்சேர்க்கை சேர்க்கப்பட்டு அக்வா என்று எழுதப்பட வேணும். ஹெக்ஸா அக்வா என்று எழுதப்பட வேண்டும். அந்த 3வது யூனிட்ல ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இப்படி முற்சேர்க்கையில ஒரு எழுத்துல முடிஞ்சு பேரும் ஏ அல்லது ஓவில தொடங்கினால் இதற்கு பதிலாக ஒரு எழுத்து பயன்படுத்தலாம் சொல்லி, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, கார்பன் ஓர் ஆக்சைடு. கார்பன் ஒன்று இருக்கிறதால மொனோ ஒன்று கொள்வோம். ஆக்சைடுக்கு ஓவிலும் மோனோக்சைடு. ஆனா நாங்க எழுதிக்கு ஒரு ஓ தான் போடுவோம். கார்பன் மோனோக்சைடு. கேட்டுங்க. N2O4 டை நைட்ரஜன். இதான் அந்த ரெண்டு நைட்ரஜன். இது இணை இல்ல, ஆனா இந்த பேரு டை நைட்ரஜன். டெட்ரா ஆக்சைடு 4 இருந்தா டெட்ரா. அப்ப இடைவெளி விட்டு டெட்ரா ஆக்சைடு. ஆனா 4 ஸ்பெல்லிங்க பாத்தீங்களா தெரியாது. டெட்ராக்சைடு தான் நான் எழுதினேன். அந்த ஏ நீக்கி ஓவை மட்டும்தான் எழுதினேன். டெட்ராக்சைடு. டெட்ரா ஆக்சைடு என்று சொல்லி பிரித்து எழுதணும் அவசியம் இல்லை. அது அவர்களுடைய ரூல்ஸிலும் அது தெளிவில்லாமல் தான் இருக்கு. அவர்கள் முதல் ஒரு காப்படி சொல்லி இருந்தது என்ன, உயிரெழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல துவங்கல அதுண்ட ஒரு எழுத்தின கடைசியை நீக்கலாம்னு சொல்லி, முன்னுக்கு வர கடைசி எழுத்து நீக்கலாம்னு சொல்லி. அது எல்லா இடமும் பொருந்தாது. ரை ஆக்சைடு வந்தா என்னென்று எழுதுறது, அதை எழுதுகிறார். அவர்கள் பேர் ரை ஆக்சைடு ரை என்று போட்டு ஆக்சைடு தான் எழுதியிருக்கணும். அது குழப்பத்து. பேர்ந்த இடத்துல எழுதியிருக்கிறேன் சொன்னால் ஏ அல்லது ஓவில முடியக்குள்ள நாங்கள் முதலாவது அந்த இதை விட்டு அடுத்தது எழுதி கொள்ளலாம் சொல்லியிருக்கிறோம். ஆக இது பேரட்டில இருக்கிற ஒரு பிரச்சனையான விஷயம். நீங்கள் இப்படி எழுதி கொள்ளுங்க.